ஸ்டாலின் எதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு கரப்ட் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற மினிஸ்டரை இங்க வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா இஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங் கோயம்புத்தூரை அவமானப்படுத்துவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை அனுப்பிச்சிருக்காரு. நான் பார்க்கிறேன். உண்மையிலே கோயம்புத்தூர் மெட்ரோல என்னதான் பிரச்சனை? அந்த பிரச்சனை யாருதான்? அந்த பிரச்சனைக்கு யாருதான் காரணம்? நீங்களா அவங்களா? உங்களை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்காரா? இல்ல டிஸ்டர்ப் அப்படிங்கறதுல கமல்ஹாசன் என்ன சொல்லிங்க வந்தாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா டிவி உடைச்சாரு. அந்த டார்ச் லைட் இப்ப எங்க போச்சு? ஒரே ஒரு தடவை தெரியாதனமா உங்களை எடுத்து போய் தெருக்குல நின்னுட்டாரு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆனவங்க இல்லையா? எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. இன்னைக்கு விஜய் கோட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமிகு வானதி சீனிவாசன் இணைந்திருக்கார். பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். களம் எப்படி இருக்கு? கோவை தெற்குல இருந்து கோவை வடக்கு இந்த டிரான்சிஷனுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு களம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. களம் ரொம்ப நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் எங்களுக்கு கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 100% ரிசல்ட் கொடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஒன்று கட்சியோட கட்டமைப்பு, மக்களோட ஆதரவு, இந்த ரெண்டுமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இங்கே ரொம்ப சாதகமாக இருக்குது. அதுவும் இப்போ ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற மக்களோட எண்ணத்துக்கு எங்களோட கூட்டணி பெரிய பலத்தை அதுக்கு அந்த எண்ணத்துக்கு கொடுத்துருக்குது. அதனால் களம் நன்றாக இருக்கிறது ஒன்று. டிரான்சிஷன் இட் இஸ் த பார்ட்டிஸ் டெசிஷன். அதனால் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எது வேணாலும் கட்சியோட முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள். செந்தில் பாலாஜி வந்து கோவை தெற்குக்கு வந்திருக்கார். உங்களுடைய தொகுதி, உங்களுடைய சிட்டிங் தொகுதி. ஒரு பெரிய தலைவர்கள், இப்போ நீங்களே வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கும்போது அந்த கட்சியில் முக்கியமான தலைவராக பார்க்கப்படுறவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி போய் நின்னாங்கன்னா அது அந்த தொகுதியோட மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவராலாக வந்து பக்க தொகுதிகளுக்கும் வந்து அந்த தாக்கம் வந்து இருக்கும். செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அது எப்படி பார்க்குது? ஃபீல்டு அது எப்படி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே த லீடர்ஷிப் வென் தே ஆர் சூஸிங் த கான்ஸ்டுவன்சி டெஃபினெட்லி தட் வுட் ஹேவ் அன் இம்பேக்ட். நான் 2016 சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் தொகுதி தெற்கில் நிற்கும்போது அந்த நேரத்தில் தெற்கு தொகுதி மட்டும் 22% ஓட் ஷேர். நியர்பை எல்லா தொகுதிகள்லையும் என்டையர் டிஸ்ட்ரிக்ட் 10% ஓட் ஷேர். பிஜேபி தனியாக நின்று அவ்வளோ ஓட் ஷேர் வாங்கினது அதுதான் ஃபஸ்ட் டைம் 2016. 21 அஃப்கோர்ஸ் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் அவர் வந்து 2019 வாங்கின ஓட்டுகள் அது ஒரு அவங்களுக்கு ஒரு பேஸாக இருந்தது. ஸோ அந்த 21 அவங்க லூஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்கி அந்த பார்ட்டி இஸ் நில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து கரூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, தெற்கில் நிற்கிறாரு. ஹீ ஐ மீன் ஹேவிங் எ வெரி லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலிடிக்ஸ், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அதே சமயம் வாட் இஸ் ஹிஸ் ட்ராக் ரெக்கார்ட், வாட் இஸ் ஹிஸ் ஐ மீன் த ஃபெதர்ஸ் தட் இஸ் ஹேவிங் இன் ஹிஸ் கேப் அப்படிங்கிறது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்துக்கு, கோயம்புத்தூர் இஸ் பி நோன் எ பிளேஸ் வேர் ஐ மீன் த பீப்புள் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இட் இஸ் அ வெல்த்தியஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். என்டையர் தமிழ்நாட்டுக்கே வந்து வெஸ்டர்ன் ரீஜனோட க்ரோத் என்ஜின் கோயம்புத்தூர். இங்கே வந்து ஜாபுக்காக வெளியே ஊர்லேருந்து வரக்கூடிய ஆட்கள்ல இருந்து ஆரம்பித்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் இன் ரீசன்ட் டேஸ் இட் இஸ் பிக்கிங் அப் இன் மல்டிபிள் ஏரியாஸ் லைக் சாஃப்ட்வேர் அண்ட் அதர் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு ஸ்டாலின் எதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு கரப்ட்டு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற மினிஸ்டரை இங்கே வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா வாட் ஐ ஃபீல் தட் ஹீ இஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங் கோயம்புத்தூர் அண்ட் ஹீ இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் கோயம்புத்தூரை அவமானப்படுத்துவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி இங்கே அனுப்பிச்சிருக்காரு. நான் பார்க்குறேன். என்ன இம்பேக்ட்னு கேட்குறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது நல்ல காரியம்னு பார்க்குறோம். ஏன்னா செந்தில் பாலாஜி இங்கே வந்ததால் எங்களோட பிரச்சாரம் ரொம்ப பலமாக இருக்குது. ஏன் என்னோட வடக்கு தொகுதியில் நான் வந்து ஏன் வந்து திமுக இந்த மாதிரி ஒரு ஆளை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்களோட வாழ்க்கை வந்து சூனியமாயிரும். அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாவிலையும் FL2ன்னு சொல்லிட்டு டாஸ்மாக்கு பதிலாக சோஷியல் கிளப்புங்கிற பேரில் பார் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார் மூலமாக இல்லீகல் கலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஏரியா மக்களோட வளர்ச்சியை அமைதியை கெடுத்துட்ருக்காங்க. திருப்பி இவங்களை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் இன்னும் மோசமாக போயிடும். அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்ததை எங்களோட வெற்றி வாய்ப்புக்கு நல்ல விதமாக நாங்கள் பார்க்குறோம். ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சிக்கு
ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கோவை முழுக்க 10 தொகுதிகளுமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கையில் இருக்குது. எப்போவுமே வந்து ஆன்டி இன்கம்பன்சி 2 விதத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று ஒட்டுமொத்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஒன்று இருக்கும், அது போக அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் மேலேயும் இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இது அந்த 10 தொகுதியில் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காதா? ஒரு விஷயம், இந்த 10 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த பக்கம் வால்பாறை அமுல் கந்தசாமி, ஹி வாஸ் ஃப்ரம் வெரி கிராஸ் ரூட் ஒர்க்கர். ஒரு டிசியாக இருந்துட்டு தன்னோட பதவியை விட்டுட்டு எம்எல்ஏ ஆனவர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி டைட் இன் பிட்வீன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமன், தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல் இருக்கிறவர். ஹீ நோஸ் த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் த பீப்புள். அண்ட் இந்த பக்கம் கிணத்துக்கடவு ஃபார்மர் மினிஸ்டர் தாமோதரன். தொண்டாமுத்தூர் சொல்லவே வேணாம், முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள். தெற்கில் நான் இருந்தேன், வடக்கில் முன்னாள் எம்எல்ஏ, இந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ, அவர் முன்னாள் 10 வருஷம் இருக்கிறவர் தான். இந்த திரு அருண்குமார் அவர்களும் வந்து தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து எம்எல்ஏவாக இருந்தவர். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சி அந்த 10 பேருமே பார்த்துட்டிங்கன்னா தே வேர் வெல் கனெக்டட் வித் த பீப்புள். அண்ட் ஆல்சோ எங்கள் கூட்டணி எம்எல்ஏக்கள் ஆட்சியில் எதிர்கட்சியாக ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது கூட எந்த அளவுக்கு மக்களுக்கு வேலை செய்ய முடியுமோ செஞ்சுருக்கோம். 2வது, எங்களோட நல்ல திட்டங்கள் இல்லை எங்களோட உண்மையான மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசும்போது எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இக்னோர் பண்ணுதுங்கிற மெசேஜையும் நாங்கள் மக்களுக்கு கன்வே பண்ணியிருக்கோம், அதை கடத்தியிருக்கோம். அதனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா இவங்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும், இது அவங்க பண்ணுறதுக்கு கோஆபரேஷன் இல்லைங்கிற விஷயத்தையும் நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பாக இருக்கிற அந்த 9 எம்எல்ஏக்கள் இல்லாமல் உங்களுக்கு ஆடான வந்து இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து மத்திய ஆளும் கட்சியினுடைய பிரதிநிதி, அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ. மத்திய அரசினுடைய திட்டங்கள் இங்கே உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இம்பாக்ட் ஆகும், நெகட்டிவாகவும் இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு மட்டும்தான் ட்ரிபிள், அது டபுள். ஆக்சுவலி உங்களுக்கு அதிமுக ஒன்று தான் உங்களுக்கு டபுள். ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்களில் வந்து மேற்கு மண்டலத்தில் இருக்கிற நிறைய இஷ்யூஸ் வந்து கடந்த காலங்களில் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது நீங்கள் களத்தில் எதிர்கொண்டீங்களா? அது உங்களுக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஜிஎஸ்டி அமல்படுத்த ஆரம்பித்த உடனே என்னோட 2016 நான் எலெக்ஷன் நின்று தோற்றதுக்கப்புறம் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஆஃபீஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் த பீப்புள் வித் அ டிஃப்ரெண்ட் செக்ஷன். அப்போ ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகவே தனி டெஸ்க் நான் ஓப்பன் பண்ணேன். அப்போது தென் ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ் பிரபு அவர் நேரடி என்னோட ஆஃபீஸ்க்கே வந்து இனாக்ரேட் பண்ணார். ஸோ வி ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஃப்ரீலி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள். அது மட்டும் இல்லை, அப்போ வந்து காமர்ஸ் மினிஸ்டராக இருந்த நிர்மலா சீதாராமனை நேரடியாக வர வச்சு காலப்பட்டி சூனா கல்யாண மண்டபத்தில் எல்லா இண்டஸ்ட்ரி அசோசியேஷனையும் கூப்பிட்டு வி ப்ராட் அஃபீஷியல்ஸ் ஆல்சோ கூப்பிட்டு என்னென்னவெல்லாம் டீதிங் இஷ்யூஸ் இருக்குது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அப்போவே வந்து இங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தனி ஹெல்ப் டெஸ்க் போட்டு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வென்எவர் ஜிஎஸ்டியில் இந்த இஷ்யூ இருக்கோ அது எல்லாமே அப்பப்போ மினிஸ்டர்ஸோட அட்ரஸ் பண்ணி அதை நாங்கள் தீர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம். அதனால் டெஃபினட்டாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரி அசோசியேஷனுக்கும் தெரியும், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்டெண்டிங் தேர் ஹெல்பிங் ஹேண்ட். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இராணுவ தளவாட காரிடார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கு. ஆனால் இராணுவத்துறை அமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்கும்போது அவங்கள நேரடியாக கொடிசியாக கூட்டிகிட்டு வந்து 20 crores இன்னோவேஷன் ஹப் ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸுக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான். அதனால் இது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு என்னோட எஃபர்ட் மக்களுக்கு தெரியும். எந்த விதத்துலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு லாஸ்ட் 10 years நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஏரியா மக்களுக்கு. அதனால் நீங்கள் சொல்கிற பாலிசி லெவலில் ஏதாவது இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதையும் வந்து நேரடியாக அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் குரூப்பாக அனுப்பிச்சி விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து எல்லா அசோசியேஷன் எல்லா விதவிதமான கேட்டகரி டெக்ஸ்டைலு, எம்எஸ்எம்இ, லெதர், இந்த மாதிரி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பாலிசி லெவல் சேஞ்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து அது இருக்குது அப்படின்னா ஒரு எம்எல்ஏவால் அதை மாற்ற முடியாதாங்கிறது எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹவ் மேட் இட் தட் கோயம்புத்தூர் அண்ட் டெல்லி இஸ் வெரி இட் இஸ் நாட் ஓன்லி த ரிலேஷன்ஷிப், வெரி ஸ்ட்ராங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அதனால் இது எவ்ரி ஒன் வுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். கோயம்புத்தூர் பக்கத்துலேயே கொண்டு ரொம்ப பக்கத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்தார். அது எதுக்காக? ஒரு நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் புதுசாக வரப்போகுது, அதுக்கான வேலைங்க தொடங்கியாச்சு, டெண்டர் கூட வர வச்சாச்சு. ஆனால் அது வரைக்கும் டெம்பரரியாக நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக மினிஸ்டர்கிட்ட பேசி அதுக்கு தனியாக 13 கோடி ஒதுக்க வச்சு அந்த வேலையும் ஜூனில் முடியுது. அதுக்கு அந்த பூஜைக்கே மினிஸ்டர் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கோயம்புத்தூர். அவர் வந்து சொன்னார், நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணனால நான் வந்தேன்னாரு. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்
இஷ்யூவில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஹவ் ஐ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு பாஜக அரசு செஞ்ச திட்டங்கள் சொல்கிற மாதிரி வந்து திமுகவும் வந்து அவங்களுக்கு 2021 ஆட்சியை பிடிச்சாலும் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தடை இல்லை நம்ம ஜெயிச்சாலும் வந்து முழுசாக சந்தோஷப்பட முடியாமல் இருந்த விஷயம் வந்து கோயம்புத்தூர் அவங்க 10 தொகுதியும் தோத்துது. ஸோ அவங்களும் வந்து கோயம்புத்தூரை கான்சென்ட்ரேட் பண்ணி சில விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்க. நான் வந்து பார்க்குறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல பொறுத்த வரைக்கும் லைப்ரரி, செம்மொழி பூங்கா, அஃப்கோர்ஸ் அது அவங்க ஏற்கனவே வந்து அது அறிவிச்சிருந்தது. நானுமே என்னோட ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் அதை மென்ஷன் பண்ணேன். அதுவும் நாட் கம்ப்ளீட்லி பட் எஸ் அ பார்ட். இப்போது செம்மொழி பூங்காவில் போனீங்கன்னா அது அரைக்குறை வேலை நிறைய தெரியும். அதே மாதிரி அவங்க இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எதுக்கெல்லாம் வந்தார், எந்த திட்டங்கள்லாம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க அடிக்கல் நாட்டி அவங்க ஆரம்பித்து வச்சதோ அதெல்லாம் முடிச்சுட்டு போய் இனாக்ரேஷனுக்கு தான் அவர் வந்தார். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மேம்பாலங்களும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளும் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது அண்ணன் வேலுமணி அவர்கள் செய்த வேலை அத்தனைக்கும் வந்து திமுக வந்து இப்போ வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்க, நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு. அதனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுங்க, கோயம்புத்தூர் மக்களோட வளர்ச்சிக்கு, கோயம்புத்தூர் மக்களை வேலை செய்கிறதுக்கு யார் வந்து சிறந்த தலைவர்கள் அப்படின்னா டெஃபினெட்லி இங்கே வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி லீடர்ஸ் இருக்காங்கிறத மக்கள் தெளிவாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி இந்த கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஒர்க்கெல்லாம் பண்ணி கோயம்புத்தூர் மக்களை ஏமாற்றணும்னு திமுக நினச்சா அது இந்த முறையும் நடக்காது. உண்மையிலே கோயம்புத்தூர் மெட்ரோவில் என்னதான் பிரச்சனை? அந்த பிரச்சனை யாருதான்? அந்த பிரச்சனைக்கு யாருதான் காரணம்? நீங்களா அவங்களா? ஆளுக்கு ஒரு பக்கம் கையை காட்டிக்கிட்டே இருக்கீங்களே. கோயம்புத்தூர் ரொம்ப ஸ்பெஷலான ஊருங்க. ஏன் தெரியுங்களா, நான் இந்த ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு பெருமைப்படுற மாதிரி ஒன்று சொல்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் வந்து ரொம்ப சுயம்பு. அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து யாரும் வந்து அவங்கள வந்து எடுத்து கை தூக்கி விடணும், இல்லை யாராவது நம்மளை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகணும் அப்படின்னுலாம் நினைக்கவே மாட்டாங்க. இதை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் சொன்னாங்க. ஸ்மிருதி இரானி அவர்கள், நான் சொல்லுவேன் டெக்ஸ்டைல் அப்படிமே, இங்கே பாரு நான் ஒரு ஸ்கீம் அறிவிச்சா அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களோ அந்த டெக்ஸ்டைல்காரங்க வந்து அதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்குள்ள 90% உங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிம்பாங்க. இராணுவ தளவாட காரிடாரை திருச்சியில் வச்சு மேடம் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சப்போ ஓப்பன் மீட்டிங்கில் சொன்னாங்க, என்னோட ஊர் தான் திருச்சி, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாருங்கள், ஒரு விஷயத்த சொன்னால் கோயம்புத்தூர்காரங்க டக்குன்னு பிடிச்சி வாங்கிட்டு போயிடுறாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு ஓப்பன் மீட்டிங்கில் சொன்னாங்க. அதனால் இது நான் இல்லைங்க, எங்கள் ஊருக்காரங்களோட தன்மை அது. அதனால் அவங்க எப்போவுமே சுயம்புவாக நிறைய விஷயத்த ட்ரை பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காம வந்து அவங்களோட தொழிலை வளர்த்துவாங்க. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு அந்த யூனிக்னஸ் இருக்குது. அது வந்து இந்த டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் வந்து அது நிறைய பேர்த்த டிஸ்டர்ப் பண்ணலாம். என்னடா அது கோயம்புத்தூர் இப்படி இருக்குது அப்படிங்கிறதா அது காரணம் வந்து இந்த மக்களோட உழைப்பு, தன்னம்பிக்கை, அதை தான் சொல்ல முடியும். இந்த மெட்ரோ வந்து இங்கே வராமல் போனதுக்கு வந்து யார் காரணம்? திமுக காரணமா இல்லை நீங்கள் காரணமா? திமுக தாங்க காரணம். நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க, அவங்க உங்களை சொல்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு கம்யூனிகேஷன் மேனேஜர்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது கம்யூனிகேஷன் மேனேஜருக்கு நீ பிஎஸ்சி நீ வந்து ஒரு கம்யூனிகேஷன் படிப்பு படிச்சிருக்கியா, இல்லை ஒரு எம்எஸ்சி நீ வந்து மாஸ் கம்யூனிகேஷனோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுன்னா நான் வந்து 10வது பாஸ் பண்ணியிருக்கேன்னு அப்ளை பண்ண வேண்டியது. வேலை கொடுக்கலன்னா ஐயோ பாருங்கள் நான் 10வது படித்தேன் என்னை வந்து வேலை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதுதான் திமுக அங்கே பண்ண ட்ராமா. ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். மெட்ரோவுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசி இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கோயம்புத்தூர், எவ்ரிவேர் இன் இந்தியா. அது கொச்சின் ஆகட்டும் இல்லை வந்து போபால் ஆகட்டும், எந்த இடத்துல இருந்தாலுமே மெட்ரோக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. லைக் யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ஊருக்கு ஒரு பாலிசி வைப்பாங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செட்டப் தான் இருக்கும். நேஷனல் பாலிசின்னா அதுதான். ஆனால் அப்ளிகேஷன் போடும்போதே தப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? அதனால் நானே தெளிவாக அந்த மெட்ரோ விஷயத்தில் சொன்னேன், நீங்கள் போட்டிருக்கிற ரெக்கார்ட்ஸ், நீங்கள் கொடுத்துருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஃபால்ட்டி ரெக்கார்ட்ஸ். அந்த ஆம்பிட்டுக்குள்ளே அது ஃபிக்ஸே ஆகலை பாப்புலேஷன்லேருந்து ஆரம்பிச்சு. அதனால் எங்கள் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சரியான வரையறை கொடுத்து அந்த திட்டத்தை வாங்குவோன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் 26 கவர்மெண்ட்டு எங்கள் கவர்மெண்ட் அமைஞ்ச உடனே கோயம்புத்தூர் மெட்ரோவோட வேலைங்களை திரும்பியும் புதுசாக அதை பர்மிஷன் கிடைக்கிற மாதிரி விஷயத்த பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2019 ஒரு யூனிக்கான ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்துல வந்து திமுகவும் சரி, திமுக கூட்டணியும் சரி, பாஜக வந்து பெர்ஃபெக்டாக வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மத்திய அரசு திட்டங்கள் பற்றி இங்கே பேசுகிறதாகட்டும், இல்லை மத்திய அரசுக்கு எதிரான நரேஷனை வந்து அவங்க பொலிட்டிக்கலாக வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணி வச்சது தான் எல்லா தேர்தல் முடிவுகளுமே வந்து கடந்த 2019, 2021, 2024 3 தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு சாதகமாக வந்ததுக்கு வந்து அந்த நரேஷன் வந்து பில்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு காரணம். அந்த நரேஷன் வந்து அதுக்கு ஆட் ஆன் பாயிண்ட்ஸை வந்து அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
அவங்க கூட்டணி வந்து ஒரு பக்கம் அது அப்படியே இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் யார் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகாமல் அப்படியே இருக்கிறாங்க. இந்த நரேஷனையுமே வந்து அவங்க பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். 2019 ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி மோடி வேவ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 21 அதை அப்படியே சஸ்டைன் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே ஹேஸ் கெயின்ட், எங்களோட கூட்டணி கெயின் மாச்சு. நாங்கள் வந்து 19 வெரி ஒரு பேடாக லூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 21 வி ஹவ் இம்ப்ரூவ்டு. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தோம்னா கவர்மெண்ட் நாங்களே ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். 24 கூட்டணி ஸ்பிளிட் ஆச்சு, பிகாஸ் தட் வாஸ் நாட் வித் இன் அவர் ஹேண்ட். ஸோ இந்த கூட்டணி ஸ்பிளிட் அப்படிங்கிற அட்வான்டேஜ் திமுகவுக்கு சாதகமாச்சு. ஆனால் இப்போது அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி இப்போ எல்லாத்தையும் திருப்பி ஒன்றா கொண்டு வந்து களத்தில் இறக்கியிருக்கோம். ரெண்டாவது, மக்கள்கிட்ட இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல்வி, அவங்களோட இன்னைக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் அந்த கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய கோபம், இது எல்லாமே முழுமையாக எங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து திமுக இல்லைன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி புதுசாக களத்தில் வந்திருக்கிற கட்சிகள் அதை பற்றி பேசலாம், மீடியாவில் அது வந்து சரியாக இருக்கும். பட் களத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இஸ் வெரி கிளியர், இட் இஸ் ஒன்லி என்டிஏ. திமுக கூட்டணி தரப்பில் உள்ளவங்களை இன்டர்வியூ பண்ணும்போதும் சரி, அதிமுக தரப்பில் உள்ளவங்களை இன்டர்வியூ பண்ணும்போதும் சரி, நாங்கள் கேள்வி கேட்காமலே அவங்க ஏதோ ஒரு பக்கத்தில் விஜய் உள்ளே இழுத்துட்டு வந்துடுறாங்க. விஜய் உங்களை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரா? இல்லை, டிஸ்டர்ப் அப்படிங்கிறதுல எப்போவுமே வந்து ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நம்ம இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். 2 பேர் இல்லாமல் திரு விஜயகாந்த் வந்தார், திரு கமல்ஹாசன். ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல். ஸோ அதனால் இட் இஸ் நாட் அபவுட் த டிஸ்டர்பன்ஸ். வி ஆர் ரெஃபரிங் தட் எஸ் தெர் இஸ் அ ஃபோர்ஸ், பட் வெதர் தட் குட் ஏபிள் டு form the government, whether they are capable of forming a government, definitely not. when மக்கள் உண்மையாகவே மாற்றத்தை விரும்புகிறார் என்றால் அவங்களோட சாய்ஸ் அப்படிங்கிறது என்டிஏவாக மட்டும்தான் இருக்க முடியும். திமுகவை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இடையில விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா தெரியாது, எந்த ஓட்டை அவர் எடுக்கிறாரு தெரியாது. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் அன்பிரிடிக்டபிள் ஃபேக்டர், அன்டெஸ்டட் அன்பிரிடிக்டபிள் ஃபேக்டர். அதனால் அது மே 4 தானே நம்ம உட்காந்து பேச முடியும். ஸோ அது வரைக்கும் we are also watching. இல்லை மேடம், நீங்கள் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், ஒரு ஆட்சி இருக்குது, ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி, பிரதான எதிர்க்கட்சி கூட்டணி களத்தில் இருக்கிறாங்க. புதுசாக ஒருத்தவங்க வரும்போது வந்து அவங்களும் வந்து அவங்கள தான் குறி வைக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வரும்போது வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலைக்கான வாக்குகள் ஆட்சிக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புவாங்க. எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்ஸையே பிரதான எதிர்க்கட்சி முழுமையாக அறுவடை செய்யும் போது அங்கே ஆட்சி மாற்றம்ன்றது ஒன்று நடக்கும். நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கணும்னா தாராளமாக சொல்லலாம், டிஎம்கேவோட பி டீம்னு சொல்லிருங்க, அவ்வளோதான். 2016 வந்து சொல்லலாம். அதுதான் சொல்றேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, நீங்க இதுதான் கொஸ்டின். அதனால நான் சொல்றேன், விஜய் மைட் பி த பி டீம் ஆஃப் டிஎம்கே. டிஎம்கேவோட பண பலம் என்ன, ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சு வச்சிருக்காங்க கொள்ள. அதனால அந்த பணத்தை வச்சு ஒருவேளை விஜய் அவர்களை செட்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஸோ எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்து ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கலாம், பார்ப்போம். ஆனால் பியூஷ் கோயல் வந்து விஜய் திமுகவோட ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொல்கிறார். அப்போ உங்கள் பி டீமில் ஆகிடும். அவர் தான் எங்களை கொள்கை எதிரியாக்கி இருக்காரேப்பா. இல்லை, பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னதுதான், விஜய் நம்ம பக்கம், அதாவது வெற்றி நம்ம பக்கம். ஏன்னா விஜய் வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார். அந்த லாஜிக் எடுத்து பார்த்தா அவர் உங்கள் பி டீம் ஆயிடுறாரு. பார்க்கலாம் யார் ஓட்டு பிரிக்கிறாரு. நாங்கள் ஒரு சில சர்வேக்கள் எடுத்தோம். அதே மாதிரி வந்து ஃபீல்டுக்கு போகும்போதும் வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து விஜய்க்கான வரவேற்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அது அன்டெஸ்டடாக இருந்தாலும் நமக்கு ஃபீல்டு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் அர்பன் ஏரியாவில் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு களத்தில் அது ஃபீல் பண்ண முடியுதா? இல்லை, களத்தில் நான் எங்கேயுமே வந்து டிவிக்கோட க்ரௌடை பார்க்கல, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குற ரூட் வேறு, அவங்களுக்கு கொடுக்குற ரூட் வேறு. ரெண்டாவது அந்த கேண்டிடேட் தம்பி கூட எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு, என்னால் ஐசியூவில் இருந்தது பார்க்க முடியல. எனக்கு ஆல்வேஸ் விஷ் தட் யங்ஸ்டர்ஸ் மஸ்ட் என்டர் பாலிடிக்ஸ், அதில் நோ டவுட் அபவுட் இட். பட்டு நீங்கள் வந்து ஒரு கட்சி அரசியல், தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அதுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஓகே, வெதர் நானே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2014 கோயம்புத்தூர் வரும்போது நல்ல கேண்டிடேட் தாங்க, ஆனால் வந்து நீங்கள் எப்படிங்க ஜெயிப்பீங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு என்னங்க ஆக போகுது, ஓகே, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நானும் தான் ஃபேஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோட சப்போர்ட்டர்ஸே வந்து அந்த நேரத்தில் ஏடிஎம்கே கூட்டு போட்டாங்க. பிகாஸ் எங்களுக்கு திமுக பிடிக்கலைங்க, உங்களுக்கு போட்டால் வேஸ்ட் ஆயிரும். இதை நான் 11லையும் ஃபேஸ் பண்ணேன், 16லையும் ஃபேஸ் பண்ணேன். இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பிகாஸ் என்னதான் லீடர் பார்ட்டி இதெல்லாமே நல்லா இருந்தாலும் எனக்கு பக்கத்துக்கு உதவி செய்யறக்கு ஆள் இருக்கா, அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா? ஓகே, இதுதான் மக்கள் வந்து எப்பவுமே பார்ப்பாங்க. இந்த 2 பர்டிகுலர்லி அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ விஜய்க்கு கூடுற கூட்டத்தை வந்து அது ஒரு 2 இதாக பிரிக்கலாம். ஒன்று வந்து விஜயை பார்க்கணும், ஏன்னா விஜய் வந்து பொதுவெளிக்கு வந்த நபர் கிடையாது. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் வந்து பொதுவெளிக்கு வரார். விஜய் வந்து நம்ம என்னைக்கு பெரம்பூர் ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் பார்த்தாலும், ஸோ வரும்போது பார்க்க போகிறோம், அது ஒன்று. இன்னொரு தரப்பு
எனக்கு இந்த இருக்கிற கட்சிகள் மேலே எல்லாம் வந்து ஒரு வெறுப்பு இருக்கு. கோபம் இருக்குங்க அப்படின்னா இது ஏற்கனவே இருந்த கட்சிகளோட தவறு தானே? இல்லைங்க, நேச்சுரலாகவே இந்த ஜென்ரேஷனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இட் இஸ் வெரி நேச்சுரல். ஒரு 30 வருஷம் ஒரு கட்சியில் இருந்திருக்கோம், அதை பார்த்துருக்கோம், அந்த லீடர்ஸ் மேலே பார்ட்டி மேலே ஒரு சலிப்பு இருக்கும். ஏதாவது ஒரு நடக்காமல் இருந்தால் அதுக்கு அவங்க காரணமாக இருக்கலாம். ஸோ வெதர் இட் இஸ் அ பார்ட்டிஸ் ஃபெயில்யூர் ஆர் சிஸ்டம் ஃபெயில்யூர் வி கேன் நாட் சே அபவுட் இட். அதனால் மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. இட் இஸ் நாட் ஃபஸ்ட் டைம். ஈவன் லாஸ்ட் 25 இயர்ஸ் அது இருக்குது. அது எல்லாருமே அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் திரு விஜயகாந்த். அவர்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கமல்ஹாசன் என்ன சொல்லிங்க வந்தார், என்ன எவ்வளோ ஸ்ட்ராங்காக டிவி உடைச்சாரு, அந்த டார்ச் லைட் இப்போ எங்கேங்க போச்சு? ஒரே ஒரு தடவை தெரியாதனமா உங்களை எடுத்து கோயில் தெருக்குல நின்றுட்டாரு. அதனால் அந்த டார்ச் லைட் உடைச்ச கையோட அவர் ராஜ்யசபா எம்பிக்கு போயிட்டாரு. ஆனால் அவரை நம்பி 2 கட்சி வேண்டான்னு ஓட்டு போட்டவங்க தானே கமல் கட்சிக்கு போட்டிருக்காங்க. அவங்களே இப்போ என்ன தெருவில் விட்டு போயிட்டாருல்ல. அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே லாங் ஸ்டாண்டிங்கில் யார் ட்ரஸ்டபிள் லீடர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறத மக்கள் அதை வந்து பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டானவங்க இல்லையா? எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுமே வந்து இன்னைக்கு விஜய் ஓட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு வாரம் அவங்க தான் கேம்பெயினே எடுத்து பண்றாங்க. விஜய் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் எனக்கு ஓட்டு இருக்குன்னு சொன்னாரு. உங்க குடும்பத்துல இருக்கான ஒரு டவுட்டுக்கு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா இல்லைங்க. இன்ஃபேக்ட் என்னோட பையன்லாம் ரொம்ப சின்ன வயசுல விஜயோட ஃபேனு. இன்னொன்னு சொல்லவா உங்களுக்கு, விஜயோட படத்தை நான் சென்சார் பண்ணியிருக்கேன். அப்ப விஜய் வந்து எங்கிட்ட உட்காந்துருக்காரு. ஆர்வி சௌத்ரி விஜய் கூட்டிட்டு வந்து அந்த படத்துக்கு, நான் சொல்றது 2004. அப்ப வந்து விஜய் ரொம்ப அமைதி அப்படி உட்காந்துட்டு இருந்தாரு. அவரு கூட கேட்டார், விஜய் ஏதாவது சொல்லுங்க மேடத்துக்கிட்ட அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துக்கு நான் அப்ப கொடுக்கறதா இருந்தேன். அதனால் அப்போ வந்து என் பெரிய பையன்லாம் விஜயோட ஃபேனு. ஸோ இப்போ வந்து அவங்க படித்து வந்துட்டாங்க, புரிஞ்சுட்டாங்கல்லப்பா அரசியல் அப்படின்னா எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறது. அதனால் நான் இன்றைக்கி பார்க்குறேன் அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இல்லை எல்லாம் மாறணும். எல்லாம் எப்படிப்பா மாறும்? விஜய் அவர்கள் ஓட்டு போட்டால் எல்லாம் எப்படி மாறும்? இங்கே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, இங்கே ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் இருக்குது, இங்கே கவர்னன்ஸ் அரசாங்கம் இப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் சினிமாவில் கொடுக்குற மாதிரி வாக்குறுதிகள் நேரில் கொடுக்க முடியாது. அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பொறுமை இல்லாமல் இருக்குது. அது ஒரு சேலஞ்ச் தான். எங்களை மாதிரி ஒரு கன்வென்ஷனல் பாலிட்டிஷியன்ஸ்க்கு அது ஒரு சேலஞ்ச் தான். பட் ஈவன் தென் வி ஆர் ட்ரைங் டு அட்ரஸ் தட். ஓகே, கொஞ்சம் சின்ன குரூப் மீட்டிங் எஜுகேட் பண்ணுறோம், அவங்களோட உட்காந்து பேசுகிறோம், அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் பேசுகிறோம். நாங்களும் வந்து இன்ஸ்டா சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். கோவை வடக்கு தொகுதி மக்கள் திருமிகு வானதி சீனிவாசனுக்கும் தமிழ்நாடு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஏன் வாக்களிக்கணும்? திமுகவோட இன்னைக்கு கவர்மெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது ஒரு பார்ட். நீங்கள் 500 வாக்குறுதிகள் கொடுத்தா எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து 100% பண்ண முடியுமானா முடியாது. ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் செயல்படுத்தி இருக்கோன்னு சொல்கிற வாக்குறுதிகள் அத்தனையுமே ட்ராமா வாக்குறுதிகள். சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. 2வது, எல்லாத்தை விட முக்கியமாக விமன் சேஃப்டி. நான் வந்து ஒரு பெண்ணாக பார்க்குறேங்க, ஒரு மகளிர், ஒரு உலகத்தில் மிகப்பெரிய கட்சியோட தேசிய மகளிர் அணி தலைவராக பார்க்குறேன். ஒரு காலத்தில் யூபி, பீகார், ஜார்க்கண்ட் இங்கே தாங்க விமனுக்கு சேஃப்டி இல்லை, சாயந்தரம் அனுப்ப மாட்டோம் மட்டும் இல்லை, பகலில் கூட பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாத சுச்சுவேஷன்ஸ் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டேட்டெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டுருக்கு. விமன் லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஏர்னிங் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. விமனோட சேஃப்டி நெட்வொர்க் வந்து அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்கா, ரொம்ப சேஃபான இடம். ஏன் கோயம்புத்தூர் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் விமன். தட் இஸ் நம்பர் 1 சிட்டி இன் ஆல் ஓவர் இந்தியா. இன்றைக்கி கோயம்புத்தூரில் எவ்வளவு வந்து பாலியல் ரீதியான வன்முறைகள், கொடுமைகள். இன்றைக்கி எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் விமன் ஆர் நாட் சேஃப் இன் தமிழ்நாடு அண்டர் த டிஎம்கே கவர்மெண்ட். 2வது, ட்ரக்ஸ். எல்லா இடத்துலையும் ட்ரக்ஸ். அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நான் சொன்னால் பரவாயில்லைங்க, நான் ஒரு பெண் தலைவராக இருந்து இந்த விஷயத்தை பேசினா பரவாயில்ல. திரு ஸ்டாலின் அவர்களை மேடையில் உட்கார வச்சு கூட்டணி தலைவர் திருமதி பிரேமலதா அம்மா சொல்கிறாங்க, அந்த ஒன்று தாங்க பிரச்சனை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்க போனாங்களாம், பொண்ணுக்கு வந்து எல்லா லட்சணம் இருந்துதான். பொண்ணை பார்த்துட்டு வந்து சொன்னாங்களாம்மா, அப்பா பொண்ணுக்கு வந்து எல்லா லட்சணம் இருக்குது, பொண்ணு அழகாக இருக்குது, அப்புறம் வந்து பொண்ணோட குடும்பம் நல்லா இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்று தான்ப்பா குறை அப்படின்னு. என்ன குறைங்கண்ணா? அவள் தானாகவும் செய்ய மாட்டா, சொன்னாலும் செய்ய மாட்டா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு பிரேமலதா அம்மா ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு பெண்களை பற்றி ரொம்ப முக்கியமாக விஷயத்தை பேசிட்டாங்க. இதுக்கு மேலே என்டாஸ்மெண்ட் வேறு என்னங்க வேணும்? ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் நடமாட முடியாது, அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணலை, போதைப் பொருள் வருங்கால தலைமுறையை ஒழிச்சிட்டு இருக்குது. இந்த 2 விஷயத்துக்கு மேலே திமுக கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பல வேறு என்ன வேண்டியிருக்கு தமிழ்நாட்டுக்கு? அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தலைமையிலான கவர்மெண்ட் அமையணும். அவங்க அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
வடக்கை பொறுத்த வரைக்கும் தெற்கில் நான் செஞ்ச அத்தனை பணிகளும், அது மத்திய அரசாங்கத்தோட தொடர்புனால் வரக்கூடிய பணிகளாகட்டும், மக்கள் நல பணிகளாகட்டும், அசம்பிளியில் என்னோட பர்ஃபார்மன்ஸை எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் பி a voice, strong voice for கோயம்புத்தூர் நார்த் கான்ஸ்டுவன்சி பீப்புள். அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த வடக்கு தொகுதி மக்கள் உங்களோட எல்லா விஷயத்துக்கும், உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் இருப்பேன், உங்கள் சகோதரியாக நான் இருப்பேன்னு சொல்கிறேன். நன்றி மேடம். ஒரு பரபரப்பான பணிகளுக்கு இடையில் வந்து எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பயன்படுத்த நினைவு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றிப்பா, தேங்க்யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.